நார்த் சைடு என்னடானா குளிர், இங்கே என்னடானா வெயில். ஐயோ ரொம்பங்க. இது அந்த காற்றாயோட போலே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா பாருங்க. அப்பா ஆனால் நேக்கரில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விண்ட்பிளாஸ்ட் அதிகங்க. இதில் ஒரு 90 to 100 ஓடுறதுக்கு நம்ம க்ரூஸ் பண்ணி போனோம்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் ஹைவேலாம் மிரர்றாங்க. எனக்கு அதான் ஒரு பயமே. ஹைவேலாம் அப்பா மிரர் இல்லாமல் சுத்தமாக வண்டியை ஓட்ட முடியாது. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் கூட நான் வந்துட்டு மிரர்லாம் கழட்டி வச்சுருந்துருப்பேன். எதுக்குடா மிரர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைவேக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படி பார்த்தாச்சுனால மாட்டிடுவேன் எப்பயுமே. அது ஒன்றுங்க. காலையிலலாம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு இன்சிடெண்ட்டு. லைட்டாக தான் தட்டியிருப்பாங்க. டூ வீலர் இருந்தாங்க. டூ வீலருக்காரன் தட்டி விட்டு போனதுக்கு அந்த பையனுக்கு சரியாக அடி. என் கை கால் ஃபுல்லாக செம்ம டேமேஜ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 40-50 இனோவா பார்த்துருப்பேன் ஹைவேல. ஒரு இனோவா டொயோட்டாவை ஸ்டார்டிங்கில் ஏற்றி கொடுத்ததே இந்த இனோவா மாடல் தாங்க. ஜம்முன்றது வண்டி. ஆக்சுவலி நம்ம வண்டி கூட ஸ்டார்டிங் மாடல் தான், 2009 மாடல் தான். ஆனால் இப்போ மாற்றிருப்போம் டைப் 4க்கு. ஆக்சுவலி வண்டியில் வந்துட்டு சூப்பர் பைக்கில் எப்படின்னு தெரியுங்களா, கூலண்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கூலண்ட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பட்டு கூலண்டராக இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் பெரிய செலவில் கொண்டு போய் விட்டுரும். அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செலவு இழுத்து விடும். கொஞ்சம் நெஞ்சு செலவு வராது. ஒரு எப்படியும் ஒரு 50K செலவாகும் கண்டிப்பாக கூலண்டெலாம் செக் பண்ணால் வண்டி எடுத்தோம்னா. ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே கூலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைனஸ் ஆகிட்டே இருக்கும் வண்டியில். நான் எப்பவுமே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நார்மலாக வண்டியை நான் எடுக்க போகிறனால கூலண்ட்டை ஃபஸ்ட் செக் பண்ணாமல் விடவே மாட்டேன். செக் பண்ணி விடுவேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே. ஆக்சுவலி சூப்பர் பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு தாங்க பெஸ்ட்டு. ஆக்சுவலி நம்ம பெங்களூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 190 செக்ஷன் போட்டிருக்கோமா. டயர் பேக் சைடு ரொம்ப அகலம். ஆக்சுவலி 180 தான் கம்பெனி வந்துட்டு. ஆக்சுவலி வண்டியில் வர்றது 180 தாங்க வரும். எங்கள் 10Rலேயே 180 தான் வரும், 190 வராது. அகலமாக இருந்தால் பார்க்க பின்னாடி வந்துட்டு நல்லாயிருக்கும். ஆனால் ஹைவேலெலாம் ரன்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைலேஜ் ட்ராப் ஆகும் ரொம்ப. ஆனால் கார்னரிங்க்கு நல்லாயிருக்கும். அது ஒன்று. ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டால் கிரிப் இருக்கும். ஆனால் ரொம்ப த்ராட்டில் வந்துட்டு இழுக்க வேண்டியதாக இருக்கும் வண்டியில். மம்படியாக பிடிச்சி திருகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பிரச்சனை இல்லைங்க. கேபிள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தாண்டர் வேறு லெவலுங்க. சொல்ல போனால் லைட்டாக த்ராட்டில் கொடுத்தாவே போகும் வண்டி. அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப பிடிச்சி திருகணும் வண்டி போகிறதுக்கு.
மாதிரி பேரிகார்டு போட்டுருந்தாச்சுனால பில்குல் வண்டியை ஸ்லோ பண்ணிடுறேங்க ரொம்ப. ஏன்னா டக்குன்னு இண்டிகேட்டர் போடாமல் ரைட் லெஃப்ட் எங்கிட்டாவது கட்டானு வச்சுக்கல ஒன்றுமே பண்ண முடியாது. வண்டியை விடணும், விட்டு தான் அவனு வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி ஏர்போர்ட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் ஃப்ளைட்டோட ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு 23 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ உடனே டிக்கெட் பண்ணாலும் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி பண்ணாலும் ஒரு ஃபிக்ஸட் ரேட் இருந்துச்சுனாங்க. ஆக்சுவலி ஜாஸ்தியோட ஜாஸ்தி இங்கேருந்து டெல்லி போகணும், மதுரை டு டெல்லிக்கே வந்துட்டு 6000 தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தாச்சுன்னா இப்போது 2024 ப்ரைஸ் ஃபுல் அப் பண்ணிட்டாங்க. எவ்வளோ தெரியுங்களா? செம்மையாக இருக்குல்ல கார் தெரியுங்க. அப்பா இந்த கார் அப்படியே ரைட்டில் வருவான் பாருங்க. ஆக்சுவலி இப்போது ஃபிக்ஸ்டாக வந்துட்டு 9000 கொண்டு போயிட்டானுங்க. அதான் ஒன்று. பாரு தலைவர் உள்ள வராரு. ஆக்சுவலி ஹைவேல ஒரு 100ல் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், பேக் சைடு மிரர் பார்க்க தேவையில்ல, கட்டடிச்சு போகலாம். ஆனால் 50, 60ல் மெயின்டெனன்மெண்ட்டில் போகணுன்னு வச்சிங்கன்னா பின்னாடி மிரர் கண்டிப்பாக பார்த்தா வண்டியே எடுக்கணும். ஏன் தெரியுங்களா? எப்போ எவன் உள்ளே வருவானே சொல்ல முடியாது. ஹெல்மெட் பேடிங்லாம் ரொம்ப லூஸ் ஆகி போச்சுங்க. 100க்கு மேலாம் போனோம்னா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ விண்ட்லாஸ்ட் அடிக்கும். என்ன பண்ண, இந்த மாதிரி ரோட்டில் தாங்க ப்ராப்ளமே ஆகும். ஐயோ விட்டாச்சு. ஓகே, அதையும் பார்க்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிற சின்ன பள்ளம் தானே சொல்லிட்டு நம்ம போகிற ஸ்பீடுக்கெல்லாம் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4க்கு போயிடுங்க. டக்குன்னு லைட்டாக 4ல் சின்ன ஸ்லீவ் அவுட் ஆச்சுனாலே போதும், அதுவுமே பெரிய செலவு தான் கொண்டு போய் நிப்பாட்டும். வண்டிக்கு ரோட் டேக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட வந்துட்டு ரோடு அந்த மாதிரி இல்லைங்க. ரோட் டேக்ஸு, டோல்கேட்டு எல்லாமே வரி வாங்குறாங்க. ஆனால் என்ன தான் பண்ணுறாங்க தெரியல. ரோடை ஒட்டு தான் போடுறாங்க. அப்படியா ஒட்டு போட்டாலும் அதை கரெக்டாக போட மாட்டாங்க, மேடை போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. இதில் இந்தியன் ரோட்ஸுக்கு நம்ம சூப்பர் பைக் வாங்கி ஓட்டினா நல்லா தான் இருக்கும். யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கணுங்க. அது மாதிரி நம்ம இதுலேயே ஒரு ரோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாப் ஸ்பீடு அதில் போகலாம். வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ரோடு இருந்தாச்சு, ஃப்ரீயாக இருந்தாச்சுன்னா பிடிச்சி இழுத்தோம்னு வச்சுக்கலாம், கரெக்டாக தெரியும். ஆனால் இந்த ரோட்ஸ்லாம் எங்கே பல்ல இருக்குன்னே சொல்ல முடியாது. டக்குன்னு அடித்து 2 வெளில வந்தால் போதும், 4க்கு அவுட் ஆகிடும், கண்டிப்பாக அவுட் ஆகிடுவோம். நான் 100ல் தான் க்ரூஸ் பண்ணுறேன். ஆனால் இதுக்கே எனக்கு விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக தெரியுது. சூப்பர் போட்ஸ்லாம் போனோம்னா அவ்வளோ தூரத்துக்கு விண்ட் பிளாஸ்ட் இருக்காது, ஆனால் குறுக்கு வலிச்சிருங்க.